ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டெடி தமிழ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடான நிறையா விஷயங்களை பற்றி கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து இந்த பிளாக் ஹோல் பற்றியும் பிளாக் ஹோலோட கான்செப்ட் பற்றியும் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அதாவது பிளாக் ஹோலை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் பிளாக் ஹோலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிளாக் ஹோல்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஒர்க் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு மெஷின் கிடையாது. அப்படின்னா என்ன, அதோட வேலை தான் என்ன, பிளாக் ஹோல் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, ஐ மீன் எப்படி உருவானது, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உலகத்தில் வந்து பர்பஸ் இருக்குது. உதாரணத்துக்கு எரிக்கல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ எரிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்பேஸில் சும்மா சுற்றிட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறனால தான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பூமிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா வியாழன் கிரகம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பூமிக்கு வரக்கூடிய நிறைய விண்கற்களை தாங்கி பூமியை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பார்த்திங்கன்னா வியாழன் மற்றும் செவ்வாய் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய, படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா சயின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் பல விஷயங்களை பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கான்செப்டை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிளாக் ஹோல்னால் என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற அந்த சயின்ஸு, டெக்னாலஜி, வாடவர் நீங்கள் எதை சொன்னாலுமே சரி, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த பிளாக் ஹோலை ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. நீங்கள் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. ஸோ பிளாக் ஹோல் அப்படின்னா வந்து டக்குன்னு அப்படியே போயிட்டு உடனே ரிசர்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடி ஒவ்வொரு விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, அதோட ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஒரு விஷயமா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கேன். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து பிளாக் ஹோல்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜே கிடைக்கும். ஸோ பிளாக் ஹோல் நம்ம நினச்சி பார்க்குறத விட நம்மளுடைய இமேஜினேஷனை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவோ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் பற்றின ரிசர்ச் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. ஏன்னா இன்னுமே சொல்கிறேன், ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இனிமே பார்த்திங்கன்னா அதை பற்றி பிளாக் ஹோலை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வெறும் 1% கூட கிடையாது. 1%, அவ்வளோதான் பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் ஹோல் கிட்ட நம்ம அவ்வளோ போனது கிடையாது. அதை பற்றி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய ஹியூமன் பாடியை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கே தெரியல. கடலை பற்றி இன்னும் ஹியூமன்ஸ்க்கு வந்து சரியாக தெரியல. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கான்செப்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல 100 வருஷங்கள் ஆகலாம். அதுக்குள்ள பூமியை அழிஞ்சு போகலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இயற்கை தானே வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எவல்யூஷனை ரெடி பண்ணிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீயிங்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பிளாக் ஹோலை பற்றி. ஸோ பிளாக் ஹோல் பற்றி நம்ம நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஈவன் இதை பற்றி வந்து நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ்க்கு ஏகப்பட்டது இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்க, பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து அது ஜஸ்ட் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் மாதிரி வந்து பல பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிவைஸுங்கிறது செப்பரேட்டாக வேறு. அது வந்து பிளாக் ஹோல் வந்து டைம் டைலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டாக மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து பிளாக் ஹோல்குள்ளே குதிச்சான், அவன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எங்கேயுமே சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னுமே யாராலையும் கொடுக்கப்படலை. பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது, அது உள்ளே நம்ம போய் விழுந்துட்டோமே நமக்கு என்ன ஆகும், ஹியூமன்ஸ் பாடி வந்து பிளாக் ஹோலில் சர்வே பண்ணிக்க முடியுமா, அங்கே இருக்கிற கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, ஹியூமன்ஸுக்கும் நம்ம பிளாக் ஹோலுக்கும் என்ன விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எதையுமே பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் இன்னும் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கவே இல்லை. ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு ஹோல் இருக்குது. அது பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான பவர்ஸுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பல விஷயங்கள் பிளாக் ஹோலுக்கு பின்னாடி இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லி உங்களை வந்து போர் அடிக்க முடியாது. சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து பிளாக் ஹோல்னால் என்ன, அதுக்கு ஏன் பிளாக் ஹோல்னு பேர் வந்துச்சு, அது ஏன் வந்து இன்ஃபினிட்டாக இருக்குது, அதுக்குள்ள ஒருத்தன் விழுந்தால் அவனோட நிலைமை என்ன ஆகும், எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா இன்னுமே வந்து பிளாக் ஹோலுக்கான ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த டைமில் இது உலகத்தோட ஏதோ ஒரு மொழியில் யாரோ ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஹோலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றின ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் அந்த ஒரு சுப்ரீம் லெவல் பீயிங்ஸாக நம்ம மாறும்போது, அந்த பிளாக் ஹோல் பற்றின எல்லா நாலேஜும் நமக்கு கிடைக்கும்போது
நம்மளே கடவுளாக கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி தொடர்ந்து நிறையா பேசலாம். நன்றி, வணக்கம்.